இதே ரோஸ் கலர் பேப்பர் தான். இதுக்கு முன்ன பார்த்த வீடியோ இருக்கு இல்லையா, அந்த வீடியோவோட தொடர்ச்சியாக எடுத்துக்கோங்க. இதில் அடுத்த பாயிண்ட் என்ன போட்டிருக்காங்கன்னா, பெரும்பாலும் குதித்து செல்லுமாறு இருக்கும் சாலைகளில் செல்ல வேண்டாம். சரியா? அதுக்கப்புறம் டூ வீலர் பைக் போன்ற வாகனங்களை தவிர்க்கவும். இங்கே எல்லாருக்கும் கார் வாங்க காசு இருக்கா? இல்லை எல்லோரும் கேபில் புக் பண்ணி போவாங்களா? ஆட்டோவில் போகவே காசு இல்லைன்னு சொல்லி தான் நிறைய பேர் கவர்மெண்ட் பஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போது ஃப்ரீ பஸ்ஸெல்லாம் ஒரு கதை போயிட்டுருக்கு, நம்ம அதை பற்றி பேசுவோம். இப்படி போயிட்டுருக்க காலகட்டத்தில் எல்லோரும் வந்து காரில் போங்க அப்படின்னா, பேக் பெயின் பேஷண்ட் காசு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க? அப்போது முந்தி பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சாதாரணமாகவே ரோடு இல்லாத சாலைகள், அதாவது தார் ரோடு இல்லாத சாலைகள் நிறைய இருந்தது. அதே மாதிரி நம்ம வண்டியில் இவ்வளோ பெர்ஃபெக்டாக சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. இன்றைக்கி இருக்க அளவுக்கு சஸ்பென்ஷன்லாம் கிடையாது. வெறும் சைக்கிளில் ஸ்ப்ரிங் வச்ச சஸ்பென்ஷன் சீட்டில் தான் போய்கிட்டு இருந்தோம். பைக்லையுமே இவ்வளோ சூப்பர்பான ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன்லாம் கிடையவே கிடையாது. சாதாரண ஸ்ப்ரிங்கை வச்ச ஷாக் அப்சர்வர் பைக்லாம் போனோம். பட் ஏன் இந்த மாதிரி மக்கள் கன்ஃபியூஸ் ஆகுறாங்க அப்படின்னா, தட் இஸ் யூடியூப் நிறைய பார்க்குறாங்க. அதில் இன்றைக்கி வந்து எல்லாருக்குமே எல்லார் ஃபோன்லேயும் ஒரு பேக் பெயின் வீடியோ எப்படியாவது ஷேர் ஆகுது. அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு புது புது கருத்தை சொல்கிறப்போ பேஷண்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. அவங்களுக்கு எங்கே போகணுன்னு தெரியல. அப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா, முதுகு வலி வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. அதுக்கு ரோடோ, உணவோ, வாழ்க்கை முறையோ, பாஸ்டருங்கிற பேரில் எல்லோரும் ஏமாற்றிருக்காங்க, அதுவோ எதுவோ காரணம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் முதுகு வலி வர்றதுக்கு நிறைய காரணம் இருக்குது. ஏன் முதுகு வலியை வந்து வேறு ஒரு பிரச்சனையோட அறிகுறியாக பார்க்க மாட்டேங்கிறீங்க? கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை இருந்தாலும் முதுகு வலி வரும், வேறு டைஜஷன் இஷ்யூ இருந்தாலும் முதுகு வலியும், ப்ரீத்திங் ப்ராப்ளம் இருந்தால் முதுகு வலி வரும், ஹைட்ரேஷன் இஷ்யூ இருந்தாலும் முதுகு வலி வரும். இந்த மாதிரி நிறைய காரணம் இருக்குது. இதில் டிஸ்க் பல்ஜுன்னு போய் காலை பாதித்தவனே மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுனால டிஸ்க் பல்ஜு தான் காரணம் கிடையாது. அந்த டிஸ்க் பல்ஜுக்கும் காரணம் இருக்குது. இந்த மாதிரி முதுகு வலியோட வேர் காரணத்தை கண்டுபிடிச்சி சரியாக ட்ரீட் பண்ணணுமா? யூ கேன் கான்டாக்ட் மீ, மைசெல்ஃப் டாக்டர் சதீஷ் ஃப்ரம் மதுரை ஆஸ்டியோபதி கிளினிக்.